வணக்கம். ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் ஐதுலிம் சமம், ஓம் பத்திரகாளி நமக. நான் உங்கள் பத்திரகாளி வாசகர் ஜி கிருஷ்ணன். இன்றைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுளுக்கு விழுந்து நம்ம பாடாப்படுத்திடும். கழுத்தில் சுளுக்கு விழுந்து அது ரொம்ப தலகாணி சுளுக்கும்பாங்க. அது மாதிரி இடுப்பு பிடிச்சிட்டு ஒளிவிட்டு போவோம். இப்போ உள்ள மருத்துவத்தில் டாக்டர் போய் பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் ஊசி போட்டு வலியை நிறுத்திவாங்க. அந்த சுளுக்கும் 2 நாள் சரியாக இருக்குது, 2 நாளில், ஒரு நாள் 2 நாளில் சரியாக இருக்குது. மருத்துவ முறைகள்லாம் வந்துருச்சு. இது பழங்காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு மந்திரம் மந்திரிச்சு அதெல்லாம் அந்த சுளுக்கு சரி பண்ணியிருக்காங்க. சுளுக்கு மந்திரிக்கிறவங்களே இருக்காங்க இப்பயும் கூட. அவங்க சுளுக்கு வலிப்பாங்க, இந்த மந்திரம் சொல்லிட்டு வலிப்பாங்க. சரி, கரூர் சித்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மந்திரத்தை 11 நாள் சொல்லி சித்து பண்ணிவிட்டு 108 விதம். அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் ஒரு சின்ன இரும்பு கம்பியை வச்சு இந்த சுளுக்குன்னு யார் வர்றாங்களோ, கழுத்து, இடுப்பு, கால், கை எங்கே சொல்லிக்கிச்சோ அவங்களுக்கு அந்த மந்திரத்தை ஒரு 20 தடவை 11 தடவை சொல்லி நீங்கள் அதை சின்ன இரும்பு கம்பி, ஒரு பென்சில் அளவுக்கு ஒரு அடி, அந்த மாதிரி ஒரு இரும்பு கம்பியால் தடவிட்டு இந்த மந்திரம் சொல்லி மறுபடியும் லேசாக வேப்பில் எல்லாம் அடிச்சு விட்டிங்கன்னா அது சரியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே, முயற்சி பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எல்லாமே சுளுக்கு அப்படின்னு எடுத்துக்க முடியாது. கால் நடிச்சு விட்டுதுன்னா சில பேருக்கு ஜவ்வு விட்டு போகலாம். சரிங்களா? அது நீங்கள் மருத்துவர் ஆர்த்தோ டாக்டர் பார்க்க தான் அது சரி பண்ண முடியும். இது பேசிக்காக சின்னதாக அது சுளுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்மாக தெரிஞ்சால் அதை நீங்கள் இந்த சிம்பிளாக சரி பண்ணிங்க, இந்த ரெமெடி பண்ணி. ஓகேங்களா? சரி, இது மந்திரம் சொல்கிறேன். சங்கு உருளை, சக்கரம் உருளை, அங்கு உருளை, ஆகாசம் உருளை, சுடுகாட்டு எலும்பு உருளை, சுளுக்கு உருளை, ஓம் காளி, ஓம் பிடாரி, ஓம் நம சிவாயா, கிராம தேவதா, பாதத்தை அரணி விடு 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 ஸ்வாகா. இதுதாங்க அந்த மந்திரம். இன்னொரு தடவை சொல்கிறேன். சங்கு உருளை, சக்கரம் உருளை, அங்கு உருளை, ஆகாசம் உருளை, சுடுகாட்டு எலும்பு உருளை, சுளுக்கு உருளை, ஓம் காளி, ஓம் பிடாரி, ஓம் நம சிவாயா, கிராம தேவதா, பாதத்தை அரணை விடு 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 ஸ்வாகா. சரி, சுளுக்கு அது மாதிரி விழுந்து ரொம்ப நடக்க முடியாமல் இழுப்பு ரொம்ப தொந்தரவு பண்ணுவாங்க. அதை சொல்லி பலன் அடைஞ்சிக்கலாம். ஓகே, பார்த்திங்கன்னா இது கரூர் சித்தர். அவர் தன்னை மூல வர்க்கத்தான் அப்படின்னு சொல்லிப்பார். திருமூலருடைய வர்க்கத்தான், திருமூலருடைய சீடர் போகர், போகருடைய சீடர் கரூர் சித்தர். சரிங்களா? இவங்க எல்லாருக்கும் சேர்த்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமூலர். அதான் அவங்க எல்லாருக்கும் குரு. திருமூலரோட சீடர் பார்த்திங்கன்னா திருமூலர் தான் போகர். அது மாதிரி அவருடைய சீடர்லாம் அந்த இவர் கொங்கணர் இதெல்லாமே அவங்க சீடர். ஓகே, கரூர் சித்தர் தன் ஊரில் நிறையா சொல்லியிருக்காரு. இது முயற்சி பண்ணுங்கள். சரி, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்தி என்னுடைய வீடியோஸ் ஒன்று வர பார்த்துங்க. அதான் மூலவருக்கு தேடியாருங்கும் போது சொல்லும்போது ஒருத்தர் விட்டுட்டேன். அவர் பார்த்திங்கன்னா திருமூலரோட காலங்கியோட சீடர் தான் போகர், போகரோட சீடர் தான் கரூர் சித்தர், கொங்கணர் அவங்கம்மா. சரி, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை. வாழ்க வளமுடன்.